ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தரங்கம்பாடியில் இருக்க பர்த்தலமேயு சீகன் பால்கு ஐயா வாழ்ந்த இடத்த தான் பார்க்க போகிறோம். அங்கே நிறைய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருந்தது. சீகன் பால்கு ஆன்மீக மன்றம், சீகன் பால்கு இல்லம், மாணவர் விடுதி, சீகன் பால்கு மியூசியம் அப்படின்ட்டு நிறைய கட்டிடங்கள் கட்டியிருந்துச்சு. ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. சீகன் பால்கு ஐயா மியூசியம் போயிட்டு அங்கே உள்ளே போனதும் சீகன் பால்கு ஐயா முதல்ல பயன்படுத்தின டேபிள், அது மட்டும் இல்லாமல் அவர் முதல்ல பயன்படுத்தின அச்சு இயந்திரம், அதுக்கப்புறம் பயன்படுத்தின அச்சு இயந்திரம்ன்ட்டு நிறைய அச்சு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்தது. எல்லாத்தையும் பார்த்தோம். அப்படியே ஐயாவோட வாழ்க்கை வரலாறுலேயும் அவங்க ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னென்னா அவர் நிறைய மொழி கற்றுக்கிட்டு அதில் தமிழ் மொழியை சிறப்பாக கற்றுக்கிட்டு தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கற்றுக்கிட்டு தமிழ் பைபிளை அச்சிட்டு வெளியிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே கஷ்டப்படுற ஏழை பிள்ளைங்களுக்கு கல்வி கற்றுத்தரணுன்ட்டு பாடசாலை ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அந்த பிள்ளைங்களுக்கு இலவச உணவு, உடை, உறைவிடம் அப்படின்ட்டு எல்லாமே அவர் கொடுக்குறாரு. முதல்ல பெண்கள் பள்ளி ஆரம்பிக்கிறது சீகன் பால்கு ஐயா தான். மாணவர்களுக்கு சீருடையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வீடு சர்ச்சும் கட்டியிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் பயன்படணுன்ட்டு சர்ச் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அச்சு இயந்திரத்தில் எப்படி பயன்படுத்துனாங்கன்றதையும் நமக்கு காட்டுறாங்க. நீங்களும் பாருங்கள் அதை. லார்ட் இஸ் ஷெப்பர்டுன்றது இப்போ நாங்கள் வச்சுருக்க பைபிள் வேர்ட்ஸு. இந்த மாதிரி ஒரு டைமுக்கு ஒரு பேஜஸாக தான் ஃபுல் பைபிள் சீகன் பால்கு அந்த காலத்தில் மாடிலையும் இருக்குது. மாடிலையும் இதோடைய கண்டினியூஷன் இருக்குது. மேலே ஒரு யூஸ் பண்ண ப்ரேயர் ஹாலில் ஒரு மீட்டிங் நடக்குது. லைப்ரரி இருக்குது. ஜெர்மன் கல்ச்சுரல் திங்ஸ்லாம் இருக்குது. மாடி பார்த்துருக்காங்க. அவருடைய ஹிஸ்ட்ரி புக்கு சேல்ஸுக்கு வச்சுருக்கோம். தேவைப்பட்டாங்க மாடிக்கு போய் நேராக போய் ரைட்ஸ். அப்படியே மாடிக்கு போனதும் மாடியிலையும் நிறைய வச்சுருந்தாங்க. ஐயா பயன்படுத்தின பொருட்களை தத்ரூபமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை என் மகன் ரசித்து பார்த்துட்ருந்தான். நாங்களும் அதை ரசித்து பார்த்துட்ருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாய்ப்பு கிடைச்சா குழந்தைங்கள கூப்பிட்டு போய் காட்டுங்க. அவங்க நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க, அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காங்கன்றதும் நமக்கு தெரிய வரும். அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் பிச்சாவரம் போட் ஹவுஸ் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போட்டில் ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.